வணக்கம். ஆடிட்டர் கிருஷ்ணன் பேசுகிறேன். இந்த வீடியோ வந்து இந்த 10th ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கு நம்ம சிஏ ஃபவுண்டேஷன் கிளாஸஸ் எடுக்கிறோம் அப்படின்றது உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்துட்டு ஆக்சுவலி நம்ம பிளான் படி 2024 10th முடித்தவங்களுக்கு ஏப்ரல் 2024லேருந்து நம்ம கிளாஸ் ஆரம்பிக்கிறோம் அப்படின்றது நம்ம வச்சுருந்தோம். ஏன்னா சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து மிட் மார்ச்லேயே 10th முடிஞ்சிருச்சு. ஸோ அவங்களாம் வந்துட்டு ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம ஏப்ரல் 1லேருந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு பேசியிருந்தோம். ஆக்சுவலி மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் வந்து ரெக்கார்டட் தான் கொடுக்குறது. பட் இப்போ ஸ்கூல் முடிச்சிட்டாங்க, ஃப்ரீயாக இருக்குது, ஃபுல் டைம் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்றதுனால நம்ம லைவ் கிளாஸே வச்சு எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் இப்போது ஸ்டேட் போர்டுக்கு வந்துட்டு இன்னும் எக்ஸாம் முடியலை, மெட்ரிகுலேஷனுக்கு இன்னும் எக்ஸாம் முடியலை அப்படின்றது தெரிய வந்துச்சு. ஸோ அவங்களுக்கு வந்து ஏப்ரல் 8ஆம் தேதி தான் முடிகிற மாதிரி எனக்கு மெசேஜ் பண்ணாங்க சில பேரண்ட்ஸு. ஸோ அப்போது அதனால் நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, சரி ஓகே ஏப்ரல் அப்போது 9 இல்லைனா 10ஆம் தேதி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போஸ்ட்போன் பண்ணியிருக்கு. இது எதுக்காகனா இந்த ஸ்டேட் போர்டு ஆர் மெட்ரிகுலேஷனில் 10th முடிச்சுட்டு வரவங்களுக்கும் இது பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்றதுக்கு. பட் இதுக்கு நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் தயவுசெய்து முன்னாடியே கேட்டு வாங்கிடுங்க. ஆஸ் அ பேரண்ட்டாக நீங்கள் இந்த வீடியோவை கேட்குறீங்க அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷன் லைக் எப்படி கிளாஸ் ஜாயின் பண்ணுறது, எப்படி கிளாஸஸ் இருக்குன்ற இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நீங்கள் முன்னாடியே கேட்டு வாங்கிடுங்க. ஸோ அன்னைக்கு 10th போர்டு எக்ஸாம் முடிச்சுட்டு ஒரு நாளோ 2 நாளோ கழித்து நீங்கள் சேர்த்து விட்றது கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ 1 hour தான் கிளாஸ் இருக்கும் டெய்லி. ஸோ சார் போர்டு எக்ஸாம் முடிஞ்ச உடனே நாங்கள் படிக்கணுமா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு ஏதாவது சம்மர் கேம்ப் போகிற மாதிரி தான், கிரிக்கெட் கோச்சிங் போகிற மாதிரி, செஸ் கோச்சிங் போகிற மாதிரி, ஷட்டில் கோச்சிங் போகிற மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு 1 hour அவங்க படிக்க வேண்டியிருக்கும். ஆக்சுவலி கிளாஸஸ் வந்து ரெக்கார்டட் தான் கொடுக்குற வழக்கம் ஜென்ரலாகவே இந்த மாதிரி வர பசங்களுக்கு. பட் இந்த தடவை சரி ஓகே லைவ் எடுத்து பார்ப்போம் அவங்களுக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்றதுக்காக தான் நாங்கள் லைவ் எடுக்கிற ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ பார்ப்போம். ஸ்கூலுக்கு மேபி அது ஸ்கூல் திறக்கிறதுக்கு முன்னாடி முடியுமான்னு கூட தெரியாது. அப்படி ஸ்கூல் திறந்துருச்சு அப்படின்ற பட்சத்தில் அவங்க வந்துட்டு தி கேன் டேக் த ரெக்கார்டட் கிளாஸஸ் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணலாம். எனிவே ரெக்கார்டட் கிளாஸஸ் கொடுத்துருவோம். சும்மா லைவ் வரலாமே அப்படின்றதுக்காக தான் அது பிளான் பண்ணியிருந்தோம். பிகாஸ் நம்ம இதை பற்றி நிறைய பேசியிருக்கோம். ஏன் ஸ்கூல் படிக்கிற பசங்க வந்துட்டு சிஏ பேரலாக பண்ணணும், கான்வர்சேஷன் வித் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிலாம் சொல்லி வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் அதை பாருங்கள். ஸோ இப்போது இந்த வீடியோ எதுக்காகனா அந்த ஒரு வாரம் எக்ஸ்ட்ரா போஸ்ட்பான் பண்ண போகிறோம், அவங்களுக்கும் அங்கேயும் சில பேர் வரணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றதுக்காக அந்த போஸ்ட்பான் பண்ண போகிறோன்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா தயவுசெய்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்டு முன்னாடியே டீட்டெயில்ஸ்லாம் கேட்டு வாங்கிக்கோங்க. நன்றி.